வணக்கம். நான் தான் உங்க சௌமியா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்ல. ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ப்ராப்பராக வீடியோ போடவே முடிய மாட்டுது. காலையில் எப்பயும் போல் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து 2 ப்ராடக்ட் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூ, அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு திங்ஸ், நான் வாங்கினதுலேயே இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கோமாதா பிக்சர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கார்ட்போர்டில் தான் இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் வீட்டில் அவ்வளோ அழகாக இதை ஒட்டினதுக்கப்புறம் அந்த அந்த வாலே செம்ம அழகாகிடுச்சு. ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா 2 பீஸ் மட்டும்தான் வரும். நான் அதனால் என்ன பண்ணேன்னா ரெண்டு செட்டாக ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்ம செவுத்தில் அழகாக ஒட்டலாம். கிச்சனும் எனக்கு வந்து சாமி ரூமும் ஒரே வால் தான். ஸோ இந்த செவுரு இருக்குல்ல, இதுதான். இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இந்த இடத்த ப்ளைனாக இல்லாமல் இது ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது மேலே ஒட்டுறதுக்கெலாம் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் அப்புறமா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ நல்லா சூப்பராக இருந்தது. அது ஒட்டினதுக்கப்புறம் அந்த வாலே அழகாக ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் பாருங்களேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து டியூஸ்டே. நான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு 1 மணிக்கு தான் நம்ம வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். அதனால் பெருசாக எனக்கு வேலை எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வாசல் பெருக்கி கோலம் போட்டது எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி சாமி படைக்கிறதுக்கு இந்த லெமன் வாட்டர் தான் எடுத்திருந்தேன். இது வந்து லெமன் புழிஞ்சு வெல்லம் ஏலக்காய் போட்டு வைப்பாங்க. இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரவே இல்லை. காவடிலாம் எடுக்கும்போது இது கொடுப்பாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து முருகருக்கு படைத்தேன். 6 விளக்கு ஏற்றி வெத்தலை விளக்கு ஏற்றி இன்றைக்கி வந்து படைச்சாச்சு. டியூஸ்டே வந்து 9 வாரம் போடணுமா, உங்களோட இஷ்டம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா 9 வாரம் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லை கண்டினியூ பண்ணுறதா கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து எனக்கு டே வந்து கவுண்ட்டே தெரியாமல் போனதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா டியூஸ்டேவும் நான் போட்டுடுறேன், உனக்கு எதுக்கு நான் வந்து கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அதை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போதைக்கு நான் எத்தனை வாரம் போட்டிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல, அதை நான் கவுண்ட் பண்ணவும் இல்லை. ஸோ எல்லா செவ்வாய்க்கிழமையும் நான் போட்டுடுறேன் அப்படின்ட்டு நானும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அது போட்டால் அன்றைக்கி டேவே அன்றைக்கின்னு இல்லை, அப்படியே ஃபுல்லாக செம்ம ஹாப்பியாக இருக்கும். அதனால் நான் அப்படியே அதை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உனக்கு கஷ்டமாக இருக்கா, உனக்கு அழுகையாக இருக்கா, நீ சாமிக்கிட்ட போய் சொல்லு, கோவிலில் போய் அழுது தீர்த்துட்டு வந்துரு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் அதை கேட்டுக்கிட்டு நமக்கு என்ன சொல்யூஷனும் கொடுப்பாங்க. பொறாமப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிறது அவங்க மட்டும்தான். அதனால் நான் அதிகமாக பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நல்லா இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, நமக்கு ஆறுதலாகவும் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக இரு அப்படின்னு ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்கிறது அது மட்டும்தான். நம்ம போய் குறை சொன்னோன்னா உனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. அதனால் மோஸ்ட் ஆஃப் எந்த கஷ்டத்தையும் எந்த ஒரு நல்லதையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வெல்லம் மட்டும் போட்டு இந்த தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையிலே போயிட்டு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அது எல்லாத்தையுமே வச்சுட்டேன். அண்ட் கிச்சனில் மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து ஷெல்ஃப் எதுவுமே கிடையாது, நானாக சின்னதாக அங்கங்கே செட் பண்ணி வச்சது தான். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ மீஷோவில் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 4 ரேக் சேர்ந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி தான். நமக்கு ட்ராலி மாதிரி தள்ளிட்டும் போகலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு சக்கரம்லாம் இருக்குது காலு கீழே. ஸோ காலு கீழே அந்த ஸ்டாண்டில் காலில் வைக்கிறதுக்காக. ஸோ சைடில் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஹைட்டை வந்து நல்லா மேலே வந்து கொண்டு வந்துடலாம். இது வந்து 2 ரேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 4 ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 ரேக்காக தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் இது ஏன் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து மளிகை சாமான்லாம் வாங்கி வைக்கிறேன்ல, ஸோ அதெல்லாம் வச்சுட்டேன்னா ஒரு பக்கெட்குள்ளே போட்டு எப்பயுமே வச்சுடுவேன். அதுக்குள்ளே வச்சுட்டேன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டுது. ஸோ எனக்கு தெரியணும், என் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை வாங்கியிருந்தேன். இந்த ட்ராலி சூப்பராக இருந்தது. நம்ம வீடெலாம் துடைக்கும் போது நல்லா வந்து அதை தள்ளிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இதில் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த பக்கெட்குள்ளே தான் வச்சுருந்தேன். இந்த பக்கெட்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இந்த குலோப் ஜாமுன்லாம் வந்து இருக்கா இல்லையானே எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த பருப்புகள், இந்த
நட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன்னா சில டைம் தேடிட்டே இருப்பேன், கிடைக்கவே கிடைக்காது. கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி எடுத்து வைக்கும்போது தெரியும் அந்த பக்கெட்குள்ளே தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் என் கண்ணுக்கு தெரியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இதை வாங்கியிருந்தேன். அதுக்கு மேலே வந்து பழத்தை எல்லாமே அடிக்கிட்டேன். பழத்தை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா காத்தோட்டமாக வச்சுக்கோங்க, வெயில் வருதில்ல, அதனால் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் இதில் வந்து இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். மேலே என் அழகாக வந்து நட்ஸு சீட்ஸு எல்லாத்தையுமே அழகாக அடுக்கி வச்சுட்டேன். இந்த ட்ராலி உண்மையாகவே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க்கும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த 2 ப்ராடக்ட்டை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இன்னும் நிறையா திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை தனியாக உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். நான் மதியம் 1 மணிக்கு தான் விளக்கு போடுவேன் எப்பயுமே. ஏன்னா அந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. எனக்கு அமைதியாக நான் சாமி கும்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இதுவே காலையில் நான் 6 to 7 o'clock போடணும் அப்படின்னா ரொம்ப வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் மதியத்தை சூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃபாஸ்ட் மீலாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்த அளவுக்கு திராட்சை, ஒரு 2-3 பீஸ் கோக்னட், அதுக்கப்புறம் 4 டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் மீலாக சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து ஒரு வெஜிடேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் கார்ன் இருந்தது, அது எல்லாத்தையுமே வேக வச்சு பாப்பா கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம், ஈவினிங் போல் அவளுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை நல்லா உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் கொடுத்து வேக வச்சுக்கிட்டேன். அடுத்ததான் இந்த ப்ராடக்ட் ஒன்று. ஸோ இதுவுமே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட் ஆஃப் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நமக்கு கோல்ஸும் கிடையாது, நமக்கு ட்ரீம்ஸும் கிடையாது அப்படின்னு ஒரு லேபிளே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் ஃபுல்லாக நீ வீட்டை பார்த்துக்கணும், நீ சமையல் கட்டை பார்த்துக்கணும், ஃபேமிலி பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், அவ்வளோதான். உனக்குன்னு தனியாக ட்ரீம்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுன்றத சொல்லாமல் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்குன்னு சில ட்ரீம்ஸ்லாம் இருக்குது, எனக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது, எனக்கு பிடிச்சா உட்காந்து பார்க்குறது, பிடிக்கலன்னா நான் விட்டு போகிறது, அந்த மாதிரி எனக்குன்னு சில ட்ரீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றதை ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன திங்ஸ்லாம் வேணுன்றதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். கிச்சனுக்கு தேவையான பொருள், இந்த குக்கரு, இந்த கப்பு, இதெல்லாம் வாங்குறது வந்து உங்களோட ஹாப்பினஸோ இல்லை உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணிக்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் உங்களுக்காக பண்ணுறது மட்டும்தான் உங்களோட ஹாப்பினஸ்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் இந்த கரண்டி வாங்குறது, குக்கர் வாங்குறது அதெல்லாம் வந்து ஹாப்பினஸ் கிடையாது. அதான் கிச்சனுக்கு தேவையான ஒரு நெசசிட்டி, அவ்வளோதான். ஸோ பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் விட்டு வந்ததும் கொஞ்சம் கிரேப்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடேபிள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட தோணாது, பசி எடுக்காது. ஒரு மாதிரி அந்த டேவே ஒரு மாதிரி நான் மிதந்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு எப்படின்னே என்னால் சொல்லவே முடியாது. அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே ஸ்மைலிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்கள்ல, என்ன பைத்தியமா அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான். அன்றைக்கி டே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். உண்மையாகவே டியூஸ்டே வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வெஜிடேபிள் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இதெல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அப்படியே சைடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலை விட பட்டரில் நீங்கள் வெஜிடபிளை சாட்டே பண்ணிங்க அப்படின்னா, நல்லா பொரியல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரிங்க, நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கீ, பட்டர், ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. எதுவுமே அளவுக்கு மீறினா அது நஞ்சு தான். ஸோ அதனால் சில பேர் கேட்பாங்க, அக்கா நான் வந்து கோகனட் ஆயிலுக்கு மாறிடவா, நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லெண்ணெய்க்கு மாறிடவா அப்படின்ட்டு. ஸோ நல்லெண்ணெயாக இருந்தாலுமே நிறையா சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி தான். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஸோ நல்லா வந்து பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சது. ஸோ என்னைக்காச்சும் உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணியிருக்கீங்களா? அது சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு முழ பூவாக இருந்தாலும் சரி, நம்ம ஹஸ்பண்ட் வாங்கி தரதை தாண்டி எனக்கு இது ரொம்ப நாளாக இது பண்ணணும்னு ஆசை, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அண்ட் இப்பயும் சொல்கிறேன், ஸோ உடனே இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டு ஒரு நோட்டு, ஒரு பென் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கிற ஒரு 10 திங்ஸை எழுதுங்க. ஸோ எழுதி வச்சுட்டு இந்த வருஷத்துக்குள்ளே அது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் அதை எழுதினா தான் தெரியும் உங்கள் மனசில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதே உங்களுக்கே தெரியும். அதனால் கண்டிப்பாக ஒரு பக்கெட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அது இன்னுமே
உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய குரூப்பில் அக்கா எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக டைம் கொடுங்க. பட்டரில் கார்லிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டேன். கடைசியாக ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் எனக்கு பன்னீர் வந்து சுத்தமாக பிடிக்காது. இந்த வெஜிடபிளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான ப்ரோட்டீன் சோர்ஸ் எப்படி எங்கே ஆட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த பன்னீரை மட்டும் லைட்டாக மசாலாஸ் எதாவது போட்டு தனியாக வறுத்து இதில் போட்டிருந்தா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் சொல்கிறேன். நீங்கள் லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு லைட்டாக தனியாக ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருந்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெஜிடபிள் ஃபுல்லாக நல்லா வதங்கணும். மஷ்ரூம் ஃபுல்லாக தண்ணி ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகணும். ஆனால் ஒரு மாதிரி குழன்னு வேகக்கூடாது. நல்லா க்ரன்ச்சியாக வெந்திருக்கணும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிட்டே இருக்கணும். அப்படி வதக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் இதில் கொஞ்சமாக சோயா சாஸ், ஸோ கொஞ்சமான ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலான சோயா பீன்ஸ் சாஸ் தான். அண்ட் இது கூட கொஞ்சமாக வந்து சில்லி கார்லிக் சாஸ். இது வந்து காரமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் அந்த எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருந்தது. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருந்தேன். அது இல்லைனா கூட பரவாயில்ல, பட் ஆனால் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து கடைசியாக எடுத்துக்கிட்ட மீல். அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு பசிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. தண்ணி மட்டும் நிறையா குடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. நிறைய பேர் வந்து ஏன் லாங் வீடியோ இல்லை அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் லாங் வீடியோஸ் எதுவும் போட முடியல. எனக்கு கொஞ்சம் நெக் பெயின் இருக்கிறதுனால ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் குரூப்புக்காகவே நான் நிறையா ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்னால் இதில் ரொம்ப நேரம் உட்காந்து யூஸ் பண்ணவே முடியல. அதுதான் உண்மை. மற்றபடி நம்ம சீக்கிரமாக நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். May 1 கண்டிப்பாக சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு 2 days பிஃபோராகவே என்ன பிளான், எப்படி பண்ண போகிறோம் எல்லாமே நான் சொல்லிவிடுவேன். அதனால் அடுத்த சேலஞ்ச் அதுதான். நிறைய பேர் வந்து வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதையும் நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு குக்கிங் மீலாக இதோட நான் இதை வந்து முடிச்சுக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஈவினிங் போல் திரும்பவும் கொஞ்சமாக விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அண்ட் விளக்கு வந்து இங்கே வைப்பேன். எனக்கு இங்கே வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், இந்த துளசி மாடத்துக்கிட்ட. ஆனால் என்ன பண்ணுன்னா காக்கா வந்து விளக்கை வந்து தள்ளி விட்டுடும், அந்த எண்ணெயோடு நிறையா வாட்டி கீழே கொட்டிடும். அதனால் நான் வெளியே வைக்க மாட்டேன். நைட் டைமில் வைப்பேன். ஸோ 6:30 மேலே காக்கா யாரும் வரமாட்டாங்க. அதனால் அந்த டைம் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டே இருப்பேன் பக்கத்துலேயே. இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் நைட்டு ஒரு 8:30 to 8:30க்கெலாம் வந்து நாங்கள் படுக்க போயிட்டோம். அண்ட் கொஞ்சம் நைட் டைம், ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 9:30 ஆகிடுச்சா, இந்த விளக்கு இந்த கேண்டில் ஏற்றிருந்தோம். ஸோ ரூமே செம்மையாக அந்த ஃப்ளேவராக அந்த வாசனை செம்மையாக வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு கேண்டில் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தூங்கணும். தன்யஸ்ரீ கொஞ்சம் நேரம் இந்த பொம்மை படம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.